நிதானமாக ஓடு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு ஓட்டம். இது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுகிற ஓட்டம், பொறுமையோடு ஓடுகிற ஓட்டம், நிச்சயத்தோடு ஓடுகிற ஓட்டம், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடுகிற ஓட்டம், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிற ஓட்டம், இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். அவரை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார், அதாவது பூரணப்படுத்துகிறவர். இந்த ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டது என்பதால் வெற்றியும் நமக்கு நியமிக்கப்பட்டதே. ஏனென்றால் இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. எப்படி என்றால், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ரோமர் 8:37. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.